வெல்கம் டு கவி கார்த்தி vlogs. இன்றைக்கி வந்துட்டு 30 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ 21 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணுன்ட்ருக்காங்க. இந்த வீடியோ இன்றைக்கி தான் டே 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிட்டாலோ, இல்லை ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கனாலோ, இல்லை ஒரு ஜாப் உங்களை விட்டு போயிடுச்சுனாலோ அது உங்களோடது இல்லைன்னு அர்த்தம். அப்படி அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே அதை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இருக்கிற லைஃப்பும் வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அதோட பெட்டராக ஒரு லைஃபோ ஒரு பார்ட்னரோ உங்களுக்கு கிடைப்பாங்க. கண்டிப்பாக அதை விட வேறு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை விட பெட்டராக ஒன்று கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அதோட பெட்டரான பர்சன் நமக்கு கிடைக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதுவே நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, ஐயோ இந்த எக்ஸாம் போயிடுச்சு நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் லைஃப் பெட்டராக மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபீல் பண்ணிவிட்டு மட்டும்தான் இருக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபெயிலியரை நினச்சி ஃபீல் பண்ணாமல் லைஃப்பில் அடுத்து சக்ஸஸ் ஆகிறத பாருங்கள். இதே நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஃபெயிலியரை திரும்பி பார்க்கும்போது இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே 2 மீட் பண்ணலாம். பாய்.